ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்னிக்காக சுண்டைக்காய் கொஞ்சம் பறிச்சிட்டு வரேன். அதாவது நல்ல பிஞ்சு சுண்டைக்காயை நம்ம பறிச்சுப்போம். சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதை நான் ஒன்று ஒன்றா அப்படி ஆஞ்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நம்ம லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வெடிக்காமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் பறிச்சிடும். ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதை பறித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்துகிட்டு இதை லேசாக கட் பண்ணிப்போம். அந்த விதையெல்லாம் வெளியில் வராத அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுப்போம். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி சாப்பிட்டா பூச்சி வயிற்றில் பூச்சிகளாக இருக்காது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனும் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்னதாக ஒரு பெருங்காயம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துப்போம். இதோட ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, ஒரு தக்காளி, தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதிலே நம்ம எடுத்துகிட்டு இந்த கடலைப்பருப்புலாம் எடுத்துகிட்டு அதிலே வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். நல்லா இது நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும். பெருங்காயம் நல்லா செவக்க வறுக்கும்போது தான் அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துங்க. நான் இதோட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு சின்ன தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துப்போம். சேர்த்து வதக்கிட்டு இதில் நீங்கள் இப்போ சுண்டைக்காய் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதோடய நம்ம சேர்த்துடலாம். சுண்டைக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கட்டும். வதங்கினோன்னே இது கொஞ்சம் உப்பு சேர்த்து, உப்பு பத்தலைன்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தக்காளி சேர்த்தாலும் நீங்கள் புளி சேர்க்கும்போது அதிகமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி இதோட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதையும் சேர்த்து ஒரு பரட்டிடும். பரட்டிட்டு இது ஆறணுன்னு நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பு, மிளகாயும் நம்ம அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இதை சேர்த்துப்போம். சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நான் வதக்கினதையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் கொட்டிடலாம். பெருங்காயம்லாம் நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன். இப்போ சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.